அதாவது கேள்வி 500வது மித்தேன் வாயுட 0.8 கிராம் தகனமடையும் போது பிறப்பிக்கப்பட்ட வெப்ப சக்தியின் அளவு -1 எனில் நியம தகன வெப்ப உள்ளுறை யாது? நியம தகன வெப்ப உள்ளுறை யாது கேட்கலாம். பாருங்க, இந்த சமப்படுத்தப்பட்ட சமன்பாடுல இந்த மெத்தேன் மூல எண்ணிக்கை முன்னுக்குள்ள போனாங்க 1 தானே. அப்ப 1னா இதே ஆன்சர் வரும். இது 2 இருந்தா அந்த 300 2ஆல பெருக்கி போடும். சரியா? நியம தகன வெப்ப உள்ளுரை கேட்கறது குறைவு. சரியா? பொருட்படுத்திக் கொள்ளலாம். 12வது கேள்வி. 12வது கேள்வி. கீழே தரப்பட்டுள்ள வரைவை பயன்படுத்தி கீழே தரப்பட்டுள்ள அட்டவணையில் உரிய ஆங்கில எழுத்தை இடவும். முதலாவது தாக்கத்திட வெப்ப உள்ளுரையை குறிப்பது. தாக்கிட வெப்ப உள்ளுரை. தாக்கிட வெப்ப உள்ளுரை. அதாவது தாக்கிட சக்தி என்ன, தாக்கிட சக்தி என்ன அப்படின்னு தான் கேட்கலாம். பாருங்க, இவ்வளவு தானே தாக்கிட சக்தி. நான் போட்டுக்கொள்றேன் தாக்கிட சக்தி. அடுத்து விளைவின் வெப்ப உள்ளுரை என்ன? விளைவிட வெப்ப உள்ளுரை. கவனிங்க, இதுதான் விளைவுனா விளைவிட வெப்ப உள்ளுரை இந்த வித்தியாசம் வரும். அது டி. அடுத்து முன்முகத்தாக்கத்தின் ஏவட் சக்தி. அது என்ன முன்முகத்தாக்கம்னா இந்த படம் இருக்கிறபடியே வாரதுதான். இதே மாதிரி வாரது. அப்ப இதே மாதிரி வந்தா இது தாக்கி இது விலை. இதான் முன்முகத்தாக்கம். பின்முகத்தாக்கம் ஒண்ணு இருக்கு, அது என்னன்ற சொல்றேன். அப்ப முன்முகத்தாக்கத்துல ஏவட் சக்தி நம்ம சொன்ன ஏவட் சக்தின்றது இந்த ஏவல் சிக்கலுக்கும் இந்த தாக்கிட சக்திக்கும் இடையில உள்ள வித்தியாசம். இத்தனை ஏவட் சக்தி அந்த வித்தியாசத்தை எது காட்டுதா இருந்தா ஈ காட்டுது. அடுத்து தாக்க வெப்பம். தாக்க வெப்பம். சரியா? அப்ப தாக்க வெப்பம்ன்றது இந்த விளைவிட சக்திக்கும் தாக்கிட சக்திக்கும் இடையிலான வித்தியாசம். அதை எது வகை குறிச்சு நிக்கிறாருன்னா சி. சி அத வகை குறிச்சு நிக்குது. அடுத்து பித்தாக்கத்தின் ஏவட் சக்தி. கவனிங்க, என்ன பித்தாக்கம் அல்லது பின்முகத்தாக்கம்னு சொல்றது என்னன்னு பாருங்க. முதல்ல சொன்னேங்க, இந்த வரைவுபடியே போனா இதுதான் முத்தாக்கம். அப்ப ரிவர்ஸ்ல வந்தா உதாரணத்துக்கு இங்க இருந்து இப்படியே வந்தா இதுதான் பித்தாக்கம். அப்ப இங்க இருந்து வரக்குள்ள பாருங்க, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்ப இந்த இடம் தான் தாக்கி. இந்த இடம் தான் தாக்கி. சரியா? இது வந்து இந்த இடம் எண்டிங் பாயிண்ட். அப்ப இது வந்து விளைவு. அப்ப உங்களுக்கு தெரியும் ஏவட் சக்தி அப்படின்றது தாக்கிட சக்திக்கும் இந்த வரைவிட மேக்சிமம் பாயிண்ட் இருக்கே, தாக்கிட சக்திக்கும் வரைவிட மேக்சிமம் பாயிண்ட் இதுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் தான் ஏவட் சக்தி. அப்ப ஏவட் சக்தி பின்முக தாக்கத்துல ஏவட் சக்தி டி. அடுத்து கவனி 13வது கேள்வி. இயக்க ரசாயனத்தில் உள்ளது. இயக்க ரசாயனத்துல அது 14வது கீழே தரப்பட்டுள்ள வரைவு பற்றி தவறான கூற்று. தீயினால் குறிக்கப்படுவது ஏவல் சிக்கல். சரிதானே? அது வரைவிட இந்த டாப் பாயிண்ட தான் ஏவல் சிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அது சரி. ஏயினால் வகை குறிக்கப்படுவது தாக்கிகளின் வெப்ப உள்ளுரை ஆகும். ஏயால வகை குறிக்கப்படுது அது இருக்கட்டும், அந்த பாயிண்ட் இருக்கட்டும் சொல்றேன். டெல்டா எயிட் தாக்க வெப்பமாகும். பாருங்க, டெல்டா எயிட் காட்டியிருக்காங்க. விளைவிட சக்திக்கும் தாக்கிட சக்திக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என அது தாக்க வெப்பம். சரி. இது புறவெப்ப தாக்கம் ஆகும். அதுவும் சரியே. புறவெப்ப தாக்கம்னா தாக்கிட சக்தியை விட விளைவிட சக்தி குறைவா இருக்குன்னு. இது புறவெப்ப தாக்கம். இங்கு டெல்டா எயிட் பெரிது 0. பாருங்க, டெல்டா எயிட் பெரிது. நான் சொன்னேன் டெல்டா எயிட் அப்படின்றது
விளைவிட சக்தியில இருந்து தாக்கிட சக்தியை கழிக்கவா. இந்த பாயிண்ட் நல்லா பாருங்க. டெல்டா எக்ஸ்னா விளைவிட சக்தியில இருந்து தாக்கிட சக்தியை கழிக்க. இந்த படத்தை பாருங்க. இது தாக்கி, இது விளை. தாக்கி விளை. இதுல பாத்தீங்கன்னா நல்லா விளங்கும். விளைவிட சக்தி சிறியது, விளைவிட சக்தி சின்னது, தாக்கிட சக்தி தான் பெருசு. அப்ப சிறிய பெருமானத்துல இருந்து பெரிய பெருமானத்தை கழிச்சா வாராம்சம் மைனஸ். வாராம்சம் என்னவா இருக்கும்? மைனஸ். அப்ப வெப்ப உள்ளுறை மாற்றம், அதாவது டெல்டா பெரிய பூஜ்ஜியம்னு சொன்னாங்க தானே, அது பிழை. புற வெப்ப தாக்கத்துக்கு எப்பவுமே டெல்டா சிறிது பூஜ்ஜியம் தான். அகவெப்ப தாக்கத்துக்கு தான் வெப்ப உள்ளுறை மாற்றம் பெரிது பூஜ்ஜியமா இருக்கு. சரியா? இப்ப டெல்டா எச் பெருமானம் மைனஸ்னு கொடுத்துட்டாங்கன்னா அது நிச்சயமா புற வெப்ப தாக்கம். டெல்டா எச் பிளஸ்னு கொடுத்தா அது நிச்சயமா அகவெப்ப தாக்கம். பிழையான கூட்டு கேட்கிறாங்க. இதுதான் இரண்டாவது சரி. ஏயினால் வகை குறிக்கப்படுவது தாக்கிகளின் வெப்ப உள்ளுறை, தாக்கிட சக்தி. ஏன்னா ஏயால வகை குறிக்கப்படுவது தாக்கிட சக்தின்னு சொல்லியிருக்காங்க. இடத்துல கன்ஃபியூஷன் தான். இந்த வித்தியாசம் தான் காட்டி இருக்கணும். பட் ஓகே, அதை எடுத்துக்கொள்வோம். சரி, நிச்சயமா பிள்ளை 5வது. அதுக்கான 15வது கேள்வி. பதினஞ்சாவது இருக்கட்டும். 15வது கேள்வியும் இயக்க ரசாயனம் பாடம். 16 அதே தான், இயக்க ரசாயனம். மாற்றி கொடுத்துறேன். இது எம்சிக்யூ கேள்விகள் இயக்க ரசாயனத்துல நான் டிஸ்கஸ் பண்ணேன். இங்க பார்த்துக்கோங்க. முதலாவது கேள்வி பாருங்க. நியம தாக்கத்தினை துணிய மாணவன் ஒருவன் மேற்கொண்ட பரிசோதனை அமைப்பு கீழே காட்டப்பட்டது. இந்த பரிசோதனையில HCl எவ்வளவு எடுக்கிறாங்களா இருந்தா 250 சென்டிமீட்டர் கண். அதோட NaOH 250 சென்டிமீட்டர் கணம் எடுக்கிறாங்க. பயன்படுத்துவதன் மூலம் தாக்க வெப்பம் கணிக்கப்படும். நீண்ட அடர்த்தி கொடுக்குறாங்க, நீண்ட தன் வெப்ப கொள்ளளவு கொடுக்குறாங்க, பாத்திரத்துல வெப்ப கொள்ளளவு கொடுக்குறாங்க. இந்த பரிசோதனையில ABCD ஆகிய பகுதிகளை பெயரிட சொல்றாங்க. ஏ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், கலக்கி என்றது கலக்கி. ஏன்னா பி வெப்பமானி, வெப்பமானி. டி பயன்படுத்துறப்ப மூடிய காற்று. அடுத்து டீன்றது தைரோஃபோம் சின்னம், அதாவது ரெஜிஃபார்ம் சின்னம். தைரோஃபோம். அடுத்து கவனிங்க, ஏசி பயன்படுத்துறாங்க. சி பயன்படுத்துற நோக்கம் என்ன? மூடிட்டு அங்கே சீன் இருக்காது. அதை பயன்படுத்துற நோக்கம் என்னன்னா, இங்க உள்ள வெப்பம் வெளியே போகாம இருக்குது, சூழலுக்கு வெப்பம் இழக்கிறத குறைக்கிறதுக்கு. அதுதான் சி பயன்படுத்தப்படுது. தீயாக பயன்படக்கூடிய திரவியம் நீங்க பயன்படாம ரெஜிஃபார்ம். அமிலக்கார பரிசோதனை ரெஜிஃபார்மை பயன்படுத்தி தான் நிகழும். ரெஜிஃபார்ம் உள்ளுக்கு இது தாக்கம் நிகழ்ந்தா இங்க பிறப்பிக்கப்பட்ட வெப்பம் வெளியே போகாது, அதனால ரெஜிஃபார்ம். அல்லது தைரோஃபோம் சின்னம், ரெண்டும் ஒண்ணு தான். ரெஜிஃபார்ம், தைரோஃபோம். பரிசோதனையில் பெறப்பட்ட வாசிப்புகள்
NaOH ஆரம்ப வெப்பநிலை 33. நான் இங்க தரவுல குறித்து சொல்றேன். NaOH ஆரம்ப வெப்பநிலை 33 பாகை. HCl ஆரம்ப வெப்பநிலை 35. சரியா? இது ரெண்டும் கலக்கப்பட்ட பிறகு இது ரெண்டையும் கலந்தா முதல் மாதிரி விளைவு எழுதுறேன். NaCl plus H2O தான் விளைவு. கலந்த பிறகு வார உள்ள வெப்பநிலை கொடுத்தாங்க 38. முதலாவது கேள்வி கேட்கிறாங்க பாருங்க. NaOHக்கும் HClக்கும் இடையிலான தாக்கத்துல சமப்படுத்தப்பட்ட ரசாயன சமன்பாடு. கவனிங்க, சமப்படுத்தப்பட்ட ரசாயன சமன்பாடு எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. NaOH இதுக்கும் HClக்கும் இடையில தாக்கம் நிகழுது. அப்ப இங்க விளைவாக கிடைக்க போகுது. இதுல Na பிளஸ் Cl மைனஸ், அந்த பிளஸும் மைனஸும் சேரும். NaCl ஒரு விளைவு. அடுத்த விளைவு H2O. அது கட்டாயம் பௌதீக நிலைகள் போடணும். NaOH கரைசல், HCl கரைசல், NaCl கரைசல், H2O. ஒரு சமப்படுத்தப்பட்ட ரசாயன சமன்பாடுல விளைவு சரியா எழுதணும், பௌதீக நிலை போடணும். அடுத்து பீசமான குணகம். அது என்ன பீசமான குணகம்னா, தாக்கிகள் உள்ள அணுக்களும் விளைவுகள் உள்ள அணுக்களும் சமனா இருக்கும். பாருங்க, ஒரு சோடியம் விளைவுலையும் ஒரு சோடியம் சரியா இருக்கு. ஒரு ஆக்சிஜன் விளைவுலையும் ஒரு ஆக்சிஜன் சரியா இருக்கு. தாக்கில 2 ஐதரசன் விளைவுலையும் 2 ஐதரசன் சரியா இருக்கு. ஒரு குளோரின் சரியா இருக்கு. ஆகவே இதை சமப்படுத்த ஆல்ரெடி சமப்படுத்தப்பட்டுதான். ஓகே, சமப்படுத்தப்பட்ட ரசாயன சமன்பாடுகள் எல்லாம் எழுத தெரியணும். அமிலமும் காரமும் தாக்கம் அடைஞ்சா எப்பவும் இந்த மாதிரி தான் எழுதுறோம். உப்பும் நீரும் விளைவா. உதாரணம், இது ஒரு ஹைட்ரோ கார்பன் ஆக்சிஜனோட தாக்கம் அடைஞ்சா கட்டாயம் அதுக்குரிய விளைவு CO2. ஹைட்ரோ கார்பன் என்னவா வேணாலும் இருக்கலாம். எந்த ஒரு ஹைட்ரோ கார்பன், கார்பன் ஐதரசன், கார்பன் 5 ஐதரசன் 10ன்னு கொடுத்தா அது ஆக்சிஜனோட தகனமடையக்குள்ள விளைவாக கார்பனீர் ஆக்சைடு நீர் தான் கிடைக்கும். சரியா? மேலே வினா 4 பெற்ற தகவலின் அடிப்படை சமப்படுத்தப்பட்ட மேலே வினா 4 பெற்ற தகவலை அடிப்படையாக கொண்டு NaOH HCl தாக்கமடைய விடப்படும் போது தோன்றும் வெப்பத்தை கணிக்க. இந்த வெப்பம் எப்படி காண்றேன்னு சொல்லி இப்படி ஆன்சர் கிட்ட இருக்கிறேன். தோன்றும் வெப்பத்துக்குரிய சமன்பாடு ΔH7 θ. தோன்றும் வெப்பத்தை காண்றதுக்குரிய சமன்பாடு வெப்பம், வெப்பநிலையில வெப்பம். பொழுதையும் எம்னா திணிவு. திணிவுன்றது இங்க உருவாகிற விளைவிட திணிவு. அந்த திணிவு காண்றதுக்கு இந்த பரிசோதனையில ஒரு முறை ஒண்ணு இருக்கு. என்ன முறைனா, HCl கனவளவு 250, NaOH கனவளவும் 250. ரெண்டுமே 250 தானே சேர்க்கிறாங்க. அப்ப விளைவுல இது ரெண்டும் சேரக்குள்ள மொத்தம் எங்களுக்கு 500 சென்டிமீட்டர் கனம் கிடைக்கும். விளைவுக்கு இது ரெண்டும் சேர தானே, சேரக்குள்ள மொத்தம் எங்களுக்கு 500 சென்டிமீட்டர் கனம் கனவளவு கிடைக்கும். உங்களுக்கு தெரியும், அடர்த்திக்கான சமன்பாடு திணிவின் கீழ் கனவளவு. சரி, அடர்த்தி திணிவின் கீழ் கனவு. இங்க கொடுத்திருக்காங்க தரவுல நீண்ட அடர்த்தி 1 கிராம் சென்டிமீட்டர் -3. அது சமன் திணிவின் கனவளவு, விளைவிட கனவளவு போடணும். 250 சேர 500. அப்ப திணிவு 1 கிராம் சென்டிமீட்டர் -3ஐயும் 500 சென்டிமீட்டர் கனத்தையும் பெருக்க வாரதுதான். இது ரெண்டும் வெட்டுப்படும். வெட்டுப்பட்ட ஆன்சர் 500 கிராம். விளைவிட திணிவு 500 கிராம். எப்படி கண்டென்றது விளங்குச்சா? அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவுன்ற சமன்பாடுலதான் திணிவு காணணும். நீங்க அடுத்த கவனிங்க. அடுத்து எஸ்னா தன் வெப்ப கொள்ளளவு. இந்த பாருங்க கொடுத்திருக்காங்க தன் வெப்ப கொள்ளளவு 4.2.
ஜூல் கிராம் -1 கெல்வின் மைனஸ். ஏன் இந்த கிராம நான் திணிவுக்குரிய கிராம நான் கிலோகிராமுக்கு மாத்தலைன்னா இங்கேயும் கிராம் இங்கேயும் கிராம் அது வெட்டுப்பட்டு போயிடும். அதனாலதான் அதை நான் கிலோகிராமுக்கு மாத்தேன். அடுத்து கவனிங்க, தீட்டானா வெப்பநிலை மாற்றம். அந்த வெப்பநிலை மாற்றம் காண்றது முதல்ல MCQ கேள்வியில சொன்னேன். விளைவிட வெப்பநிலை 38. இதுல இருந்து தாக்கிட வெப்பநிலை கழிக்கணும். தாக்கிக்கு 2 வெப்பநிலை வருது தானே, 35 33. அப்ப இதுல சராசரி 34. அப்ப 38ல இருந்து 34 கழிச்சா வெப்பநிலை மாற்றம் 4. வெப்பநிலை மாற்றம் 4 பாகை. அப்ப இது எல்லாத்தையும் பெருக்க 8000 தர 4 வரும். இதையும் பெருக்கி விட்டீங்களாக இருந்தா 8400. 8400. பாருங்க, இந்த 5வது கேள்விக்குரிய ஆன்சர் அதுதான். 8400 சிறப்பிக்கப்பட்ட வெப்பம். கவனிங்க, 6வது கேள்வி. 6வது இருக்கட்டும், அடுத்து செய்யற 7வது கேள்வி. 7வது, ஒரு மூல் நீர் தோன்றும் போது வெளிவிடப்பட்ட வெப்பம் என்ன? ஒரு மூல் நீர் தோன்றும் போது வெளிவிடப்பட்ட வெப்பம் என்ன? இது எப்படி செய்யறது பாருங்க. எங்களுக்கு இங்க தரவுல சொல்லியிருக்காங்க, இந்த HCl செறிவு 0.5 மூல் டெசிமீட்டர் -3 தரேன். செறிவு தெரியும், கனவளவு தெரியும். செறிவு தெரியும், கனவளவு தெரியும். அதை வச்சுட்டு நான் மூல் எண்ணிக்கை காணும். C7N/. செறிவு 0.5. மூல் தெரியாது. கனவளவு 250 சென்டிமீட்டர் கனம். இந்த டெசிமீட்டர் கணத்துக்கு மாத்த 1000ஆல பிரிப்பி. அப்ப மூல் எண்ணிக்கை சமன் 0.5 தர 250 கீழ் 1000. சரியா? இதை பிரிச்சா 0.5 கீழ் 4. 0.5 4ஆல பிரிச்சா 0.12. இவ்வளவு மூல். இவ்வளவு கேள்வி, ஒரு மூலுக்கு எவ்வளவு தாக்க வெப்பம் அப்படித்தானே கேக்குறாங்க. ஒரு மூலுக்கு எவ்வளவு தாக்க வெப்பம். இதை எப்படி காணுவீங்களாக இருந்தா 0.125 மூலுக்குரிய வெப்பம் 0.125 மூல் தாக்கமடையக்குள்ளதான் இந்த மேல கண்டிருக்கோம். எவ்வளவு சக்தி, வெப்ப சக்தி வந்திருக்கு? 8400. அப்ப ஒரு மூலுக்குரிய வெப்பம் காண 8400 0.125ஆல பிரிக்கணும். 8400 0.125ஆல பிரிக்கணும். இதை பிரிச்ச ஆன்சர் 67200. பெருக்கல் சரியான செக் பண்ணி பார்க்கணும். அதான் 7வது கேள்வி. தாக்க வெப்பம் ஜூல் மூல் -1. ஏன் ஒரு மூலுக்கு தானே கண்டீங்க, ஜூல் மூல் -1 போட. ஆறாவது மேற்படி தாக்கத்திற்கான சக்தி வரைபடம். எங்களுக்கு தெரியும், இது ஒரு அமிலக்கார தாக்கம். அமிலக்கார தாக்கம்னா அது புற வெப்ப தாக்கம். சக்தி வரைபடம்னா எக்ஸ் அச்சில தாக்க பாதை, y அச்சில சக்தி. இத போலாது குறிக்கும். இதுக்கு மாஸ்டர் புற வெப்ப தாக்கம். அப்ப தாக்கிட சக்தியை விட விளைவிட சக்தி குறைவா தானே இருக்கும் புற வெப்ப தாக்கத்துல. இப்ப இதுதான் இதுக்குரிய சக்தி வரைபடம். தாக்கியில இருந்து விளைவு உருவாக்குறதுனால இந்த மாதிரி தாக்கி. அடுத்தது பாருங்க. அடுத்தது
இப்பரிசோதனையில் எடுக்கப்பட்ட எடுகோள்கள் எவை? எடுகோள்கள் அமிலக்கார தாக்க பரிசோதனைன்னு வந்துட்டாலே இந்த எடுகோள்கள் என்னன்னா பாருங்க, இப்படி ஒரு கணக்கு அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கணம். இதுல இருந்து திணிவு கண்டா கண்ணதானே திணிவு முதல்ல. அப்படி திணிவு காணக்குள்ள பாருங்க, நீர் அடர்த்தியை தான் கொண்டாந்து இங்க போட்டோம். இங்க நீர் இருக்கே, ஐட அடர்த்தியை தான் கொண்டாந்து போட்டோம். அப்ப முதலாவது எடுகோள் என்னன்னா, விளைவின் அடர்த்தி நீரின் அடர்த்திக்கு சமம் அப்படின்னு ஒரு எடுகோள் எடுத்திருக்கோம். விளைவின் அடர்த்தி நீரின் அடர்த்திக்கு சமம் அப்படின்னு ஒரு எடுகோள். அடுத்து டெல்டா எய்ட்ட பெருமானம் காணக்குள்ள சமன்பாடு எம்எஸ் தீட்டா தானே. அப்ப என்ன எடுத்தா, விளைவின் தன்வெப்ப கொள்ளளவு நீரின் தன்வெப்ப கொள்ளளவுக்கு சமன் அப்படின்னு எடுத்துதான் அந்த நீட தன்வெப்ப கொள்ளளவு கொண்டாந்து இங்க பிரதியிட்டு கேள்வி செஞ்சு. சரியா? விளைவின் தன்வெப்ப கொள்ளளவு நீரின் தன்வெப்ப கொள்ளளவுக்கு சமம். இன்னொரு எடுகோள் என்னன்னா, இந்த தாக்கத்தின் போது சூழலுக்கு வெப்பம் எதுவும் இழக்கப்படவில்லை அப்படின்ற 3 எடுகோள்களின் அடிப்படையில தான் சரியா நாங்க இந்த கேள்வியை செய்தா. இந்த தாக்கத்தின் போது சூழலுக்கு வெப்பம் எதுவும் இழக்கப்படவில்லை. நிலக்கரி மூலம் மின் உற்பத்தி செய்யும் நிலையம் ஒன்றின் அமைப்பு கீழே காட்டப்பட்டது. நிலக்கரி மின் உற்பத்தி நிலையம் உங்களுக்கு தெரியும், இலங்கையில இலங்கையில எங்க இருக்கு உற்பத்தி நிலையம் தெரிஞ்சாக்க? இலங்கையில நிலக்கரி மின் உற்பத்தி நிலையம் துறைச்சோலை. துறைச்சோலை மின் உற்பத்தி நிலையம். அதுல படம் ஒண்ணு காட்டியிருக்காங்கன்னு வைங்கண்ணே. நிலக்கரி தகனமடையும் தாக்கம் எவ்வகையானது? எவ்வகையானதுனாலே அகவெப்பமா புறவெப்ப தாக்கமான்னு தான் கேட்கிறாங்க. சரியா? அப்ப நிலக்கரி தகனமடைகிற தாக்கம் சரியா, நிலக்கரி தகனமடைகிற தாக்கம் புறவெப்ப தாக்கம். அதுல இருந்து சக்தி வெளிப்படும், அந்த சக்தியை தானே மின் உற்பத்திக்கு பயன்படுத்துறாங்க. அப்ப அது புறவெப்ப தாக்கம். இந்த தாக்கத்துக்குரிய சக்தி தாக்க ஆள்கோணி. சக்தி தாக்க ஆள்கோனா வையச்சில சக்தி தாக்க ஆள்கோடு. வேற கிட்ட வெப்ப உளுரை வரைபடம் இந்த மாதிரி வரும். தாக்கி புறவெப்ப தாக்கத்துக்குரிய. அடுத்து சக்தி மட்ட வரைவு. சக்தி மட்ட வரைவுனா சக்தி வரைப வரைவு. வையச்சில சக்தி நெச்சத்தில தாக்கப்பாதை. புறவெப்பம் தாக்கிட சக்தியை விட விளைவுட சக்தி குறைவா இருக்கும். அடுத்து மூன்றாவது நிலக்கரி தகனத்தின் போது நடைபெறும் பிரதான தாக்கத்தை குறிப்பிடுக. நிலக்கரி தகனத்தின் போது நடைபெறும் பிரதான தாக்கத்தை குறிப்பிடுக. இங்க நடைபெற தாக்கம் ஹைட்ரோ கார்பனின் தகனம். சரியா? நிலக்கரி தகனத்துல நடைபெற பிரதான தாக்கம் ஹைட்ரோ கார்பன் தகனம். அடுத்து கவனிங்க, மேலே குறிப்பிட்ட தாக்கத்தின் நியம தாக்க வெப்பம். நியம தாக்க வெப்பம்னு சொல்லிட்டு சொல்றாங்க 2000 கிலோ ஜூல் கிலோகிராம் மைனஸ். அப்ப இதுக்குரிய விளக்கம் 1 கிலோகிராம் தாக்கம் அடைஞ்சா 2000 கிலோ ஜூல் சக்தி கிடைக்கும். 1 கிலோகிராம் தாக்கம் அடைஞ்சா 2000 கிலோ ஜூல் சக்தி கிடைக்கும். அதுதான் அதுக்குரிய விளக்கம். இப்ப கேக்குறாங்க 40,000 ஜூல் சக்தி பிறப்பிக்கப்பட தேவையான நிலக்கரிட அளவு. 40,000 ஜூல் இது 2000 கிலோ ஜூல். அதை ஜூலுக்கு மாத்த, அதை ஜூலுக்கு மாத்த 1000 பெருக்க வைங்க தானே. அப்ப இவ்வளவு சக்தி கிடைக்கிறதுக்கு 1 கிலோகிராம் தகனம் அடைய செய்யணும். இவ்வளவு சக்திக்கு 1 கிலோ.
அப்ப ஒரு ஜூல் சக்திக்கு தேவையான நிலக்கரினா 1 கிலோகிராம 2000 தர 1000ஆல பிரிக்கணும். அவங்க கேட்டது 40,000 ஜூலுக்கு. 40,000 ஜூல். அப்ப 40,000 ஜூலுக்கு எவ்வளவு நிலக்கரி தேவைன்னா இந்த 1 ஜூலுக்குரிய நிலக்கரியில திணிவ 40,000ஆல பெருக்கி 40,000ஆல பெருக்கி. அது 1 2 3 4 சைபர் 1 2 3 4 சைபர். வெட்டப்பட்ட ஆன்சர் 4/200 கிராம். சாரி கிலோகிராம். 4/200 கிலோகிராம். கிராம்ல சொல்லுவான். கிராம்ல சொன்னா 1000ஆல பெருக்கிற எப்படி வந்து ஆன்சர் 20 கிராம். 20 கிராம். சரியா? அடுத்து கவனிங்க. இந்த உற்பத்தியின் போது வெளிவிடப்படும் வாயுக்கள், நிலக்கரி தயாரிப்புல வெளிவிடப்பட்ட வாயுக்கள் காபனீர் ஆக்சைடு, கந்தகவீர் ஆக்சைடு. காபனீர் ஆக்சைடு, கந்தகவீர் ஆக்சைடு. அவ்வாயுக்களால் ஏற்படும் சூழல் பிரச்சினை. சரியா? உங்களுக்கு தெரியும் காபனீர் ஆக்சைடு வாயுவால வர பிரதான சூழல் பிரச்சனை பூகோள வெப்பமாதல். காபனீர் ஆக்சைடால வர பிரதான சூழல் பிரச்சனை பூகோள வெப்பமாதல். கந்தக வீரோக்சைடால வர பிரதான சூழல் பிரச்சனை அமிலமழை பொழிதல். அது ரெண்டுக்கும் சரியா ஒவ்வொரு சூழல் பிரச்சனைகளை குறிப்பிடுறேன். அடுத்து இப்பரிசோதனையை நிவர்த்தி செய்ய இதற்கு பதிலாக சரி இந்த பிரச்சனைனா இந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்ய இதற்கு பதிலாக பயன்படக்கூடிய மாற்று சக்தி முதல். இது நிலக்கரி மின் உற்பத்தி தானே. இது நிலக்கரி மின் உற்பத்தி தானே. அப்ப இதுக்குரிய மாற்று சக்தி முதல்னா நாங்க சொல்லலாம் சூரிய ஒளியை பயன்படுத்தி சரியா சோலார் மூலம் சரியா சோலார் மூலம் மின் உற்பத்தி செய்தல். சரியா? ஓகே. அதுதான் அதுக்குரிய மாற்று சக்தி முறை சோலார் மூலம் மின் உற்பத்தி செய்தல். சரி. வெப்ப ரசாயனம் தொடர்பான சில அடிப்படை விஷயங்கள் இந்த கேள்விகள்ல சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா? இப்ப நான் அடுத்த கிளாஸ்ல நாங்க இயக்க ரசாயனம் தொடர்பா வெப்ப ரசாயனத்துல சரியா முக்கியமான விஷயங்கள் சொல்ற திரும்ப இருக்கா. அகவெப்ப புற வெப்ப தாக்கங்கள் அது முக்கியம். சரியா? திறந்த தொகுதி, மூடிய தொகுதி, தனிமையாக்கப்பட்ட தொகுதி அது முக்கியம். நிலை மாற்றம் தொடர்பாக தெரிஞ்சிருக்கணும். வெப்ப உள்ளுறை வரிப்படம் அதுல ஏவர் சக்தி குறிக்கிறது, வெப்ப உள்ளுறை மாற்றம் குறிக்கிறது, இது தெரிஞ்சிருக்கணும். தெரிவு மூல் இது காண்றது தெரிஞ்சிருக்கணும். அதுதான் அந்த சொன்ன மாதிரி பரிசோதனை அமிலக்கார பரிசோதனையில வெப்ப உள்ளுறை மாற்றம் துணிகிறது, தகன வெப்பம் துணிகிறது. இந்த விஷயங்கள் தான் இதுக்குள்ள உள்ள முக்கியமான விடை. சரி, வேற எதுவும் இதுல உங்களுக்கு கேள்விகள் இருந்து அனுப்பி வைங்க. சரியா? இது தொடர்பான விஷயங்களுக்கு விளக்கங்கள் நான் பிறகு சொல்றேன் உங்களுக்கு. இதோட நீ கிளாஸ் முடிக்கிறேன். பாய், குட் நைட்.